குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்தில் மாணவனுடன் 23 வயது டியூசன் ஆசிரியை தலைமறைவான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குஜராத் மாநிலம் காவல்துறையினர் சிறப்பு குழு அமைத்து இருவரையும் தேடி வந்த நிலையில் 4 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு ராய்காட்டில் உள்ள ஓடும் பேருந்தில் ஆசிரியை மற்றும் மாணவனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 11 வயது சிறுவனால் பார்த்தீங்கன்னா 23 வயதான ஆசிரியை கர்ப்பமாயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி மதியம் தனது 11 வயது மாணவனுடன் ஆசிரியை சூரத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக காவல்துறையில் தெரிவிச்சிருக்காங்க. இருவரிடம் விசாரணை நடத்தியதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக இந்த ஒரு சிறுவனுக்கு மட்டும் ஆசிரியை பாடம் நடத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கு. மேலும் ஆசிரியையின் வீட்டில் திருமணம் செய்து கொள்ள தினமும் வற்புறுத்தியும் வந்திருக்காங்க. மாணவரையும் அவரது வீட்டில் படிக்கச் சொல்லி திட்டி வந்ததால் இருவரும் சேர்ந்து ஓட்டம் பிடித்ததாக தெரிகிறது. மாணவருடன் டியூசன் டீச்சர் பாலியல் ரீதியான உறவில் இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் மீது கடத்தல் மற்றும் போக்சோ உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க. 11 வயது சிறுவனோட அக்கா வயதுடைய டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இருவரும் தனிமையிலே இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.